வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கொண்டக்கடலையை வச்சு சுசியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவிச்ச கொண்டக்கடலைனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சுசியம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போது இந்த சுசியத்துக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்ததும் நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை மாவில் இந்த மாதிரி முக்கி நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஒன்றோடி ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது நம்ம பார்த்து போடணுங்க, எண்ணெய் பற்றக்கூடாது கையில். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த சைடு 3 நிமிஷம், இந்த சைடு 3 நிமிஷம், நம்மளுடைய சுசியம் ரெடி ஆயிரும். நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான சுசியம் அழகாக ரெடி ஆயிருச்சு. டீ காஃபி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம கொண்டக்கடலையில் செஞ்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே கொண்டக்கடலை சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ நாங்கள் இதை காஃபி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.